திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் 3rd ரிவிஷனில் கேட்கப்பட்ட கட்டாய வினா 42வது கொஸ்டின். ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, சின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. பிஏ = C² எனில் பிக்யூவின் மதிப்பு காண்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸில் பிஏ கண்டுபிடிக்க போகிறோம். அணி பெருக்கல் பிஏ. பிஏ = ஃபஸ்ட்டு பிங்கிற அணி 0 - Q 1 0 இன்ட்டு ஏங்கிற அணி பி 0 0 2. இப்போ ரெண்டையும் பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் நிரை முதல் நிரல் 0 × P. 0வோட எதை பெருக்கினாலும் 0 தான். அடுத்து -Q × 0. 0வோட எதை பெருக்கினாலும் 0 தான். ஸோ +0நாலும் போட்டுக்கலாம், -0நாலும் போட்டுக்கலாம். +0. அடுத்தது இங்கே முதல் நிரை, இங்கே ரெண்டாவது நிரல் 0 × 0 0 -Q × 2. இப்போ -2Q. அடுத்தது இங்கே இரண்டாம் நிரை முதல் நிரல் 1 × P. 1 × P P ப்ளஸ் 0 × 0 0. அடுத்தது 1 × 0 0 ப்ளஸ் 0 × 2 0. இப்போ 0 -2Q P 0. பிஏ கிடச்சிருக்கு. அடுத்தது ஆர்ஹெச்எஸில் C² கொடுத்துருக்காங்க. C²னா C × C. சிங்கிற அணியை 2 வாட்டி பெருக்கணும். ஸோ சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 - 2 2 2. அதையே போட்டு பெருக்கிக்க போகிறோம். முதல் நிரை முதல் நிரல் 2 × 2 4 -2 × 2 4. அடுத்தது முதல் நிரை ரெண்டாம் நிரல் 2 × -2 -4 -4. அடுத்தது இரண்டாம் நிரை முதல் நிரல் 2 2 4 +2 2 4. அடுத்தது இங்கே -4 +4. 4 - 4 0 ஆயிரும். -4 - 4 -8 8 -4 +4 0. இப்போ பிஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், C² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஏ = C² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஏ = C². இப்போ இது ரெண்டும் சமம் அப்படின்னு எடுத்துகிட்டு பிக்யூவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்தோம்னா முதல் உறுப்பு வந்து இங்கேயும் 0 இங்கேயும் 0 தான். அதே மாதிரி லாஸ்ட் உறுப்பும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே P இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ P = 8 ஒரு மதிப்பு கிடச்சிருச்சு. P = 8. அடுத்தது இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது -2Q = -8. மைனஸும் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 2Q = 8 இருக்குது. இதிலேருந்து Q = பெருக்கல் 2 இங்கே வரும்போது வகுத்தல் 2 ஆகும். 8/2 அடி கொடுத்தோம் அப்படின்னா 4. Q = 4. கம்பல்சரியில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் 28வது கொஸ்டின். ஏ மற்றும் பி இருவரும் IITயில் சேர விண்ணப்பித்துள்ளார்கள். ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.5ஆகவும் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.3ஆகவும் இருந்தால் பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.9ஆக இருப்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எடுத்துக்காட்டு கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு. நிகழ்தகவு அப்படின்னாலே ப்ராபபிலிட்டி பி ஆஃப் தான் எழுதணும். ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு அப்படின்னா பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ வந்து 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு. இருவரும் அப்படின்னா ஏ மற்றும் பி, ரெண்டு பேருமே. ஏ மற்றும் பி அப்படின்னா எனது வெட்டு, அதுக்கான நிகழ்தகவு. இப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.9 இருப்பது சாத்தியமா? பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவுனா பி ஆஃப் பி இது வந்து 0.9 இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 0.9ன்னு கொடுக்கல, 0.9 இருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது நம்ம இது எல்லாமே வரக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்ன ஃபார்முலா? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த கணக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதில் வந்து எதை எடுத்துக்க போகிறோம்னா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியை ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பின்னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் ஏ அல்லது பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு. வெட்டு போட்டோன்னா ரெண்டு பேருமே மற்றும் அப்படின்னு அர்த்தம். சேர்ப்பு யூனியன் போட்டோம் அப்படின்னா அல்லதுன்னு அர்த்தம். ஏ அல்லது பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு. இப்போ ஏற்கனவே என்னென்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்தகவாக இருந்தாலுமே அதோட மதிப்பு வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். மினிமம் வேல்யூ 0வாக இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ 1ஆக இருக்கும். அப்போ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நிகழ்தகவு, எந்த ஒரு நிகழ்தகவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது 1ஐ விட கம்மியாக தான் இருக்கும். ஒன்று 1ஆ இருக்கணும் அல்லது அதை விட கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா எந்த நிகழ்தகவாக இருந்தாலும் கண்டிப்பாக 1ஐ விட சின்னதாக தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இப்போ இதில் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ இதில் தெரிஞ்ச மதிப்பெல்லாம் பிரதியிட போகிறோம். பி ஆஃப் ஏக்கு பதிலாக 0.5 ப்ளஸ் பி ஆஃப் பி தெரியாது, இதை வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது, இது வந்து இருக்க முடியுமான்னு தான் கேட்டிருக்காங்க. பி ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பி ஆஃப் பின்னே வச்சுக்கலாம். பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி கொடுத்துருக்காங்க 0.3. இது எப்படி இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். இப்போ இங்கேருந்து இதை கழிச்சிக்கலாம். 0.5லேருந்து 0.3 கழிச்சோம் அப்படின்னா 0.2 ப்ளஸ் பி ஆஃப் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ 0.2 அங்கே கொண்டு போகிறோம். பி ஆஃப் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸில் உள்ளது அங்கே மைனஸாக போயிடும், மைனஸ் 0.2. இப்போ பி ஆஃப் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1லேருந்து 0.2 கழிக்கணும். கழித்தோம் அப்படின்னா 0.8 கிடைக்கும். இப்போ இதுதான் பி ஆஃப் பியோட வேல்யூ. என்ன இருக்குது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.8 அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து 0.8 இருக்கலாம் அல்லது அதை விட குறைவாக இருக்கலாம். 0.8 இருக்கலாம் அல்லது அதை விட சின்ன நம்பராக தான் இருக்கலாம். இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா 0.9 இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.8 விட கம்மி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக 0.9 இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அதை வந்து ரிசல்ட்டை லாஸ்ட்டாக எழுதிடணும். தேர்ஃபோர் பி ஆஃப் பி என்பது 0.9 இருப்பது சாத்தியம் அல்ல. கண்டிப்பாக அந்த முடிவை வந்து எடுத்து எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு. சாத்தியம் அல்ல.